வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். ஒரு 12 வருடங்கள் முன்னால் நான் சமூக வலைத்தளத்திலே ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு குருஜி என்ன பிளஸ் பண்ணுங்க அப்படின்னார். அது வரைக்கும் எனக்கு குருஜின்ற புரிதலே இல்லை. டேய் மாப்பிள்ள, நான் என்ன அண்ணான்னு வேணா கூப்பிடு, நான் ஒரு குருஜின்னு எனக்கு தோணலைன்னு. இல்ல இல்ல, நீங்க தான் எனக்கு வழிகாட்டுறீங்க, நான் மேஷ ராசி அப்படின்னா. அப்படி அந்த காலகட்டத்திலே மேஷ ராசி பரணி நட்சத்திரம் என்றெல்லாம் சொன்ன உடனே சொன்னேன், இல்லப்பா என்ன உனக்கு பிரச்சனை, நான் சரியா படிக்கலைங்க அப்படின்னாரு. சரி, அது உன்னோட பிரச்சனை, எனக்கு பிரச்சனை இல்லையே அப்படின்னு. குருஜி, நான் உங்களை குருஜின்னு சொன்னதுனால இனி என்னோட எல்லா பிரச்சனையும் உங்களுக்கும் பிரச்சனை தான் அப்படின்னா. சொல்லு மாப்பிள்ள, என்ன நடந்தது தம்பி அப்படின்னு. எனக்குள்ளேயும் ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஓ, நாம ஏதோ சரி ஒரு குருவாயிட்டோம், இப்ப இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும். என்னப்பா நடந்தது? இங்க பாருங்க, நான் சரியா படிக்கல, வேலை தேடினேன் கிடைக்கல. ஆமா, படிச்சாலே வேலை கிடைக்கிறது இல்ல, படிக்காம எப்படி வேலை கிடைக்கும்? சின்ன வயசுல கொஞ்சம் சேட்டக்காரனாவும் இருந்துட்டேன். இப்போ திடீர்னு எனக்கு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. உங்க சமூக வலைத்தள பதிவுகளை எல்லாம் பார்த்தேன். எனக்கு வாழ்க்கையிலே கோடீஸ்வரனாக வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்து விட்டதுனர். என்னப்பா சொல்ற? அடியேனே அப்பெல்லாம் கோடிகளை பார்க்காத காலகட்டம். என்ன கண்ணா சொல்ற? கார் கூட புதுசா வந்திருக்குதுங்களா குருஜி, எத்தனையோ லட்சம் அப்படின்னார். இப்பெல்லாம் லட்சத்தை தாண்டி கோடி கணக்குல கார் வேலை இருக்கு. ஆனா அந்த காலத்துல அதுவே பெரிய தொகை தான். சரி, உன் ஜாதகத்தை தா என்றேன். லக்னாதிபதி எப்பவுமே ஒரு ஜாதகத்தை எடுத்தா லக்னாதிபதி 6, 8, 12 போய் மறைஞ்சிருந்தா சற்று யோசிப்பேன், என்னடா பண்றது. அதை ஒரு பாவி பார்க்கணும்னு வாங்க. லக்னாதிபதி 6, 8, 12. ஏன்னா ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி இஸ் த கிங். என்ன லக்னாதிபதின்றதுதான் நீங்க. உடனே யோசித்தேன், இந்த ஜாதகத்துல எதையும் பாசிட்டிவா சொல்ற மாதிரி இல்ல. இவனும் சொல்லிட்டான், எனக்கு வந்து பெரிய அளவுல நான் படிக்கல, எனக்கு அந்த வயதிலே காலத்தை விரயம் செய்து விட்டேன் என்று சொல்கின்றான். எது தெரியுங்களா பெரிய தோஷம்? படிக்கிற காலகட்டத்துல படிக்காம அதற்கு பிறகு ஜாதகம் எனக்கு சாதகமாக அமையவில்லை என்று நாம் இறைவனை திட்டுகிறோம் பாத்தீங்களா, அது பெரிய தவறு. நாம என்ன தப்பு பண்ணோன்றதையும் நாம யோசிச்சுக்கணும். இதை சொல்லிட்டார். எனக்கு கோடீஸ்வரன் ஆகணும், கல்யாணம் ஆகணும், மெட்ராஸ்ல ஒரு 3 வீடு வாங்கணும், 4 கார் வாங்கணும். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை. அட பாவி, நானே ஈரோட்ல ஒரு ஓரமா கிராமத்துல உக்காந்துருக்கேன், என்கிட்ட குருஜின்னு வேற சொல்லி ஒரு பெரிய ஒரு லிஸ்ட போட்டானேன்னு எனக்கு ஒரு கவலை. உடனே என் குருநாதரிடம் சொல்கிறேன். என் குருநாதர் சொன்னார், இப்பொழுது அவனுக்கு ஒரு வழியை சொல்கிறேன், ஆனா இதை நம்பிக்கையோட செய்யணும் அப்படின்னார். என்னடா அது இவ்வளவு பெரிய பீடிகை சொல்கிறாரு, ஏதோ பெருசா சொல்ல போறாரு அப்படின்னு. கிண்டி இருக்கு தெரியுமா அப்படின்னார். ஆமா, கிண்டிக்கு முன்னாடி சைதாப்பேட்டைன்னு கூட ஒரு ஊர் இருக்குங்க சாமி அப்படின்னு. இந்த சைதாப்பேட்டையை கொஞ்சம் பிரிச்சு இங்கிலீஷ்ல எழுதுனர். SAIDAன்னு. நிறுத்து அப்படின்னார். அது என்ன வருது? சைதா பேட்டுன்னு வருது. பாத்தியா, பேர்ல சாயி வந்த உடனே அந்த ஊர் எவ்வளவு முன்னேறி இருக்குன்னு சொல்லிட்டு சிரிச்சார். ஆமாம், இல்ல இந்த பாயிண்டே நமக்கு புரியலையே. ஓ, ஒருவேளை நியூமராலஜின்னு ஒண்ணு இருக்கோ, சாயின்னு பேர் வச்சதுனாலதான் சைதாப்பேட்டை முன்னேறிடுச்சோ அப்படின்னு எல்லாம் எனக்கு அப்ப வருது. சொன்னார், கிண்டின்னு இடம் இருக்கு, அங்கே ஒரு பாபாவின் ஆலயம் உள்ளது, சத்யசாயி பாபாவோட ஆலயம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ட்ராக், அந்த இது இருக்கு பாத்தீங்களா, ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கிட்ட அந்த பாலத்துக்கு அடியில இருக்கும். அப்போ அதெல்லாம் கிடையாது. அந்த ஆலயத்திற்கு வாரம் ஒரு முறை சென்று வர சொல் அப்படின்னார். என்னைக்கு இங்க போயிட்டு வருதுன்னு. உடனே சொன்னார், அவனை திங்கக்கிழமை போயிட்டு வா. உதாரணமா எல்லாருமே பாபானா உடனே என்ன சொல்லுவோம், வியாழக்கிழமை பாபா கோயிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னடா அது என் குருநாதர் தலைகீழ சொல்றாரு. திருப்பி அவனுக்கு சொல்றேன், தம்பி நீ சென்னையில தானே இருக்க? ஆமாங்க, இங்கதான் இருக்கேன், வாடகை வீடு, அடுத்த மாசம் வாடகை கூட கட்ட முடியாது, என்ன எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க எங்க வீட்டுல. நீ திங்கக்கிழமை அங்க சத்யசாய் பாபா கோயில் இருக்கான், நீ போயிட்டு வந்துருன்னு. அண்ணா, எனக்கு அதிகம் கடவுள் பக்தி கிடையாது, இருந்தாலும் பாபான்னா நீங்க உடனே வியாழக்கிழமை தானே சொல்லுவாங்க அப்படின்னு. என் குருநாதர் சொன்னார், நான் சொன்னதை செய், அவன் வியாழக்கிழமை போறதுன்னா போயிட்டு வரட்டும், திங்கக்கிழமையில எப்போ திறந்திருக்காங்கன்னு. ஏன்னா சாய்பாபா கோயில் தெரியும் இல்லைங்க, எப்பவுமே சுவாமி கோயில் வந்து வியாழக்கிழமை தான் திறந்திருப்பாங்க. திங்கக்கிழமையில எத்தனை மணிக்கு திறந்திருக்காங்கன்னு காலையோ மாலையோ போயிட்டு வர சொல்லு. வேலை இல்லைல்ல உன் ஃப்ரெண்டுக்கு? என் ஃப்ரெண்டுக்கு வேலை இல்லை சாமி. அப்ப இதையே ஒரு வேலையா செய்ய சொல். எத்தனை மாசம் செய்யறது? அடுத்த கேள்வி. இப்பெல்லாம் எப்படி தெரியுங்களா, கடவுளை நான் எத்தனை நாள் கும்பிட்டா எனக்கு என்னைக்கு பலன் தருவார், என்னமோ நாம அவருக்கு காசை கொடுத்து வச்சிருக்கிற மாதிரியும் அவர் செய்ய மாட்டேன்னு சொல்ற மாதிரியும் எப்போ எத்தனை நாள் கும்பிடுறது? உடனே நான் கேட்டேன், மினிமம் 3 months. இது என்னமோ இந்த பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி என் குருநாதர் சொன்னார்,
மினிமம் 3 மந்த்ஸா? திருப்பியும் ஃபோன் பண்ணேன். அண்ணா போயிட்டு வந்துடுறேண்ணா, 3 மாசம், திங்கக்கிழமை தானே அப்படின்னா. சரிடா மாப்பிள்ள போயிட்டு வந்துரு தம்பி அப்படின்னேன். எனக்கும் ஒரு குருஜின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. அப்போ ஆரம்பிச்சான். முதல் வாரம் சென்று வருகிறான். ஒரு 4 வாரம் சென்று வந்ததுமே அவனுக்கு திடீர்னு அவனோட ஃப்ரெண்டு அப்ராட்ல ஒரு கல்ஃப் நேஷன்ல ஒரு வேலை இருக்கு, நீ அப்ளை பண்றியான்னா. இவன் சொல்றான், நான் சரியா அந்த டிகிரியே முடிக்கல, இப்போ படிச்சவங்களுக்கே வேலை இந்தியால கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு, வெளிநாட்டிலே சென்று எனக்கு எவ்வாறு வேலை கிடைக்கும்னு தெரியல. இருந்தாலும் அவன் ஃப்ரெண்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தான். போனா ஒரு 5-6 வாரம் கழிச்சு ஃபோன் பண்றான் திருப்பியும். என்னடா இது, கல்ஃப்ல இருந்து நமக்கெல்லாம் ஒரு ஃபோன் வருதுன்னு யோசிச்சு எடுக்கிறேன் பயந்து போய். எடுத்தா, அண்ணா என்ன தெரியலீங்கண்ணா, எனக்கு கல்ஃப்ல வேலை கிடைச்சிருச்சுனாலும் ஏதோ ஒரு தொகையை சொன்னான். திருப்பி ஒரு 2 வாரம் கழிச்சு, அண்ணா என்ன ப்ரமோட் பண்ணிட்டாங்கன்னா, நான் ஒரு பெரிய சீனியர் பொசிஷன்ல இருக்கேன்னா. எப்படின்னு கேட்டேன். அங்க அந்த ஊர்க்காரர் ஒருத்தர் லேப்டாப்பை விட்டுட்டு போயிட்டாராம். இவன் நேர்மையா திருப்பி எடுத்து கொடுத்தானா. இவன் உண்மையா சொல்லியிருக்கான், நான் சரியா படிக்கல சார், என்னுடைய கல்வி இவ்வளவுதான் படிச்சிருக்கேன், உங்க லேப்டாப் இங்க இருந்தது, உங்ககிட்ட திருப்பி கொடுத்தேன்னு. இவன் நேர்மைய பாராட்டி அவர் ஒரு பெரிய பதவியை கொடுத்து, இப்ப நிஜமாலுமே சென்னையில 4 வீடு வச்சிருக்காப்படி, நிறைய கார் இருக்கு, மிகப்பெரிய கோடீஸ்வரனா அந்த வளைகுடா நாட்டுல செட்டில் ஆயிட்டாப்படி. அப்புறம் கேட்டாப்படி, அண்ணா அப்படின்னா. என் குருநாதரை கேட்டேன், என்னங்க வியாழக்கிழமை தானே பாபா கோயிலுக்கு போகணும்னு வாங்க, திங்கட்கிழமையில சென்றா அப்படி என்னங்க நடக்கும்னு. வியாழக்கிழமையில சென்றீங்கன்னா பாபா சர்வ தேவதா சுரூபம். நான் போயிட்டு வர சொன்ன அந்த கிண்டி கோயில் இருக்கு இல்லையா, அது சத்யசாயி பாபாவே அவரே அங்க சுதர்சன யந்திரத்தையும் ஸ்ரீ சக்கரத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். ஸ்ரீ சக்கரம் அப்படின்றது மாத்ருகா பாவம். அப்படின்னா மாத்ருகா பாவம்னா என்னன்னா பராசக்தியோட வடிவம். வீட்டுல கடையில எல்லாம் ஸ்ரீ சக்கரம் இருந்தா நம்ம ஏதோ என்னமோன்னு பார்த்துட்டு போயிடுறோம். அப்படி இல்ல, ஸ்ரீ சக்கரம் அவ்வளோ பெரிய ஒரு எனர்ஜி. அந்த ஸ்ரீ சக்கரத்தை அவரே சிருஷ்டி பண்ணி அங்க வைத்திருக்கிறார். அங்கே ஷிரடி சாய்பாபாவின் சாநித்தியம் பரிபூரணமாக இருக்கிறதாம் அந்த நாக இதுகிட்ட புற்றுக்கிட்ட. திங்கட்கிழமைகளிலே போகும் பொழுது ஒரு டீச்சர் இருக்கார். அப்பதான் என் குருநாதர் சொன்னார், நீ உன் டீச்சரை போய் வீட்டுல பார்க்கும் பொழுது ஒரு நண்பனாகத்தான் பார்ப்பார். கல்லூரியில போய் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி பார்ப்பாரு, டேய் வந்துட்டியாடா ஆனந்து, ஹோம்ஒர்க் பண்ணிட்டியாடா, நேற்றுக்கு அசைன்மெண்ட் கொடுத்தேனேன்னு. வீட்டுக்கு போனா, தம்பி பாப்பா ஒரு காஃபி குடி அப்படின்வார். திங்கட்கிழமைகளிலே பாபா சக்தி ஸ்வரூபமாக இருப்பாராம், ஒரு தாய்மை உணர்வோட இருப்பாராம். அதனால நான் அவனை திங்கக்கிழமை போயிட்டு வர சொன்னேன். இவனும் அதை நம்பி திங்கக்கிழமை போயிட்டு வந்தான். கடவுள்கிட்ட நீ எதிர்பார்க்கிற ஒரே தகுதி உனக்கு நம்பிக்கை இருக்கான்றது மட்டும்தான். நீ பெருசா பூஜை பண்ணியா பண்ணலியா அப்படின்றதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கிடையாது. ஏதோ வயசான கிழமை நான் சொன்னேன்னு சொல்லிட்டு 3 மாசம் போயிட்டு வந்தான் இல்லையா. ஆமா, ஒரு மாசத்துக்கு எத்தனை வாரம்? 4. அப்போ 4ன்னா என்ன? 12. ஒரு ஜாதகத்துல எத்தனை கட்டம் இருக்கு? 12. ஆமாம், அவன் ஜாதகத்தில் இருந்த கட்டங்கள் 12இன் தோஷமும் அகன்று விட்டது. அதனால அவன் வாழ்க்கையில சந்தோஷம் வந்து விட்டது. நீ வேணா பாரு, இதற்கப்புறம் ஒரு 12 வருஷம் வாழ்க்கையில ஓஹோன்னு இருப்பான் அப்படின்னார். 12 வாரங்கள் பாபா ஆலயத்திற்கு திங்கட்கிழமையில சென்றதுனாலே 12 வருடங்கள் இன்னி வரைக்கும் அவன் கோடீஸ்வரனா தான் இருக்கான். 12 வாரங்கள் சென்று வந்தாலே அந்த பலன் தான். நீங்க அதுக்காக ஆலயம் செல்ல முடிஞ்சா போயிட்டு வாங்க. வாரம் திங்கட்கிழமை வீட்டுல நீங்களும் சத்யசாயி ஷிரடி சாயின்னு ஏதோ ஒரு 2 பிரார்த்தனைய உங்களுக்கு தெரிஞ்ச வகையில, பெருசாலாம் வேண்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வகையில ஓம் ஸ்ரீ சாயிராமான ஒரு 3 தடவையோ 9 தடவையோ சொல்லி வச்சா வாழ்க்கையிலே உங்களுக்கும் பணம் கொட்ட துவங்கும், வேலை கிடைக்க துவங்கும், நீங்கள் பலருக்கு உதவக்கூடிய நிலையிலே மாற துவங்குவீர்கள். இது நான் அனுபவத்துல பார்த்தது. இன்றும் அந்த நண்பர் இருக்கிறார், அவர்கள் குடும்பம் செழிப்புடன் இருக்கிறது, வாழ்க்கையில் வேறொரு பரிணாமத்திற்கு சென்று விட்டார். நீங்களும் அது போல போக போறீங்க, வேற ஒரு பரிணாமத்திற்கு, வேற ஒரு பிரம்மாண்டம். உங்களுக்கும் சென்னையில பெங்களூர்லன்னு 4 வீடு வரும், 40 கார் வரும். அதனாலதான் பாபா இப்பொழுது இதை உங்களை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார். சிவசிவ.